ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோன் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜாரில் வந்து ஒரு கப் மைதா மாவு வந்து போட்டுக்கலாம். ஒரு கப் வந்து சுகர் போட்டுக்குங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. கேக் செய்கிறப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ இன்க்ரீடியண்ட் வந்து சரியாக போட்டாக்கா கேக் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்காமலே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் கேக் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து 1 இல்லைன்னா வந்து 2 வந்து சேர்த்துக்குங்க. அடியில் வந்து மணல் போட்டு அது மேலே வந்து கேக் சட்டி வச்சு வந்து அம்மா கேக் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முட்டை வந்து சாப்பிடாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப ஸ்பான்ச்சியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேக் வந்து செய்யக்குள்ள வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லாத நேரத்தில் வந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லைனா வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. பட்டர் வந்து ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் வந்து ஆட் பண்ணால் தான் நல்லா கேக் வந்து ஸ்பான்ச்சியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அண்ணனும் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் பையன் பாப்பாலாம் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. கேக் வந்து சரியாக வருமா சொதப்பலாக வருமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செஞ்ச பிறகு வந்து பார்க்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. 2 டைம்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்க்ரீடியண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாப்பா வேண்டாம்னு சொன்னதால நான் வந்து சேர்த்துக்கல. நட்ஸ் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாதாம் இருந்தால் நீங்கள் வந்து அரைக்கிறப்பே வந்து போட்டுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக குக்கரில் வந்து கல் உப்பு வந்து போட்டு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போட்டால் குக்கரோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஒரு டம்ளர் வந்து போட்டுக்கலாம். அடியில் வந்து ஸ்டாண்ட் வச்ச பிறகு நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தை வந்து அது மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கேக் செய்கிற பாத்திரத்தில் பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட வந்து இப்போ பட்டர் ஷீட் இல்லை, அதனால வந்து பட்டர் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் வந்து போட்டது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்குங்க. சுகர் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் வந்து வெயிட் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸில் வந்து கேக் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ கேக் ரெடி ஆன பிறகு பார்க்கலாம். ஸோ கேக் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளார வந்து நம்ம சாக்லேட் க்ரீமும் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க. கோகோ பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகமாக போட்டால் கொஞ்சம் கசப்பாயிடும். பால் வந்து ஒரு 1/2 கப் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் போட்டுக்குங்க. பத்தலைனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட் க்ரீமும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேக் வந்து எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். கேக் வந்து செமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூ மினிட்ஸ் வந்து கேக் கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம். பிளேட்டில் வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து எம்மியாக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலே வந்து நம்ம சாக்லேட் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில நேரங்களில் வந்து கிட்ஸ்க்கு வந்து நம்ம கடையில் கேக் வாங்கி தரப்போ ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக அந்தமாரி செஞ்சு தரலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் பவுலில் வந்து போட்ட பிறகு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் சிரப் வந்து இப்போ வந்து நம்ம கேக்கில் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கேக் வந்து நல்லா செய்ய தெரிஞ்சாக்கா நம்ம வீட்லேயே வந்து கேக் பிஸ்னஸ் வந்து சூப்பராக வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லாமையே வந்து குக்கரில் வந்து சூப்பராக வந்து செஞ்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேக் மேலே வந்து சாக்லேட் க்ரீம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ட பிறகு கேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கோகோ பவுடர் வந்து போடாமலே வெண்ணிலா கேக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேக் வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சுன்னு பசங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்லேயும் வந்து கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக் வந்து பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். எஸ் வந்து எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.